ஆட்சி செய்யப்போவது யார் என்ற கேள்விக்கான விடையை எதிர்நோக்கி தமிழகமே காத்திருக்கும் நிலையில் ஆளுநரை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி சென்னை வந்து கொண்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்திக்க இருக்கிறார். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், சற்று நேரத்திற்கு முன்பாக கைத்தறித்துறை அமைச்சர் OS மணியன் நம்ம இணைப்பில் வந்தபோது ஆளுநர் தான் அழைத்திருக்கிறார் என்று ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் ஸ்டாலின்? நேற்று 2 பேரும், தமிழக முதலமைச்சர் O பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி 2 பேரும் ஆளுநரை சந்தித்தார்கள். இன்று ஆளுநர் எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். இதனை எப்படி பார்க்கலாம்? வேதவள்ளி, தற்போது ஆளுநர் அழைப்பின் பேரில் அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழக ஆளுநரை சந்திக்க தற்போது கூவத்தூரிலிருந்து புறப்பட்டு சென்னை வந்து கொண்டிருக்கிறார். அதாவது ஆளுநர் அழைப்பு விடுத்திருக்கிறார் என்று அமைச்சர் OS மணியன் தெரிவித்துள்ள நிலையில் இதனை உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் விரைவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவை பொறுப்பேற்பதற்கான வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. இன்று மாலை அல்லது நாளை காலை அதற்கான வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. அதிமுக இரண்டாக பிளவுபட்டுள்ள நிலையில் அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலாவுக்கு ஆதரவான அணியாக உள்ள அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த குழுவினர் இன்று மாலை அல்லது நாளை காலை ஆட்சி அமைப்பதற்காகத்தான் ஆளுநர் அழைத்துள்ளதாகவே அவர்களுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது யாராக இருந்தாலும் இருக்கிறது. அதாவது ஒருவேளை தமிழக முதலமைச்சராக உள்ள O பன்னீர்செல்வம் தன்னுடைய பதவியை தொடர்ந்தால் அவரையும் பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்ல வேண்டும். அல்லது புதிய அமைச்சரவை பொறுப்பேற்றால் கூட எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அமைச்சரவை பொறுப்பேற்றால் கூட பெரும்பான்மையை அவரிடம் பெரும்பான்மை நிரூபிக்க சொல்வதற்கான ஒரு உத்தரவை ஆளுநர் வழங்குவதற்கான வாய்ப்பு உள்ளதாகவே கருதப்படுகிறது. நிச்சயமாக ஒருவேளை தற்போது ஆளுநரே எடப்பாடி பழனிசாமியை அழைத்துள்ள நிலையில் விரைவில் தமிழக அமைச்சரவை பொறுப்பேற்பதற்கான அதிகமான வாய்ப்பு உள்ளதாகவே கருதப்படுகிறது. அமைச்சரவை பொறுப்பேற்ற பிறகு தமிழக சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் உத்தரவிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான அந்த சிறப்பு சட்டமன்ற கூட்டமானது வருகின்ற திங்களன்று கூடுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்று தற்போது தமிழக ஆளுநருடான சந்திப்பு என்பது காலை 11:30 மணிக்கு மேலாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வரும் நிலையில் விரைவில் இன்று மாலை அல்லது நாளை காலை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவை பொறுப்பேற்பதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது. தமிழக முதலமைச்சர் O பன்னீர்செல்வத்திற்கு தற்போது அவருடன் சேர்த்து 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். அதே போல எடப்பாடி பழனிசாமி அதிமுக சட்டமன்ற குழு தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவருக்கான ஆதரவு என்பது அவருடன் சேர்த்து 124 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் கையொப்பமிட்டு அந்த கடிதத்தை எடப்பாடி பழனிசாமி நேற்று தான் தமிழக ஆளுநர் வித்யாசாகருடன் நேரில் சந்தித்து கொடுத்திருந்தார். இந்த நிலையில் தமிழக ஆளுநர் அவரை அழைத்திருக்கும் நிலையில் புதிய அமைச்சரவை தமிழகத்தில் அமைப்பதற்கான சூழல் எழுந்துள்ளதாகவே நம்மால் பார்க்க வேண்டும். நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை அல்லது நாளை காலை முதல்வராக பதவியேற்கும் பட்சத்தில் வருகின்ற திங்களன்று தமிழக சட்டமன்றம் கூடி எடப்பாடி பழனிசாமி ஒரு தீர்மான அதிமுகவின் சட்டமன்ற கொறடா அரசு கொறடாவான அரியலூர் ராஜேந்திரன் நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வருவார். தமிழக சட்டமன்றத்தில் நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வருவார். அதன் பிறகு வாக்கெடுப்பானது மின்னணு முறையில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அந்த மின்னணு வாக்கடிப்படையில் யாருக்கு பெரும்பான்மை உள்ளது என்பதை ஆளுநர் முடிவு செய்து அதன் பிறகு அந்த ஆட்சியானது தொடர்வதற்கான வாய்ப்பு உள்ளது. ஒருவேளை பெரும்பான்மையை எடப்பாடி பழனிசாமி நிரூபிக்க முடியாத பட்சத்தில் நிச்சயமாக அடுத்த கட்ட ஒரு முடிவு என்பது ஆளுநருடைய கையில் தான் உள்ளது. வேதவள்ளி, ஸ்டாலின், 12:30 மணிக்கு தொடங்க இருக்கும் இந்த சந்திப்பு எவ்வளவு நேரம் நீளும்? அதன் பிறகு ஆளுநர் தன்னுடைய முடிவை எத்தனை மணிக்கு அறிவிப்பார் என்பது குறித்த தகவல் இருக்கிறதா? மணிமாறன், தற்போது வரை கடந்த 8 நாட்களுக்கு மேலாகவே தமிழக ஆளுநர் என்ன முடிவை அறிவிக்கப் போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தமிழகம் மட்டுமல்ல நாடு முழுவதுமே தொடர்ச்சியாக எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. தமிழக ஆளுநர் எதற்காக இந்த மௌனத்தை தொடர்ச்சியான மௌனம் எதுக்காக இருந்து வருகின்ற ஒரு கேள்வியும் தொடர்ச்சியாக எழுந்து வரும் நிலையில் அதிமுகவை பொறுத்தவரை இரண்டாக பிளவுபட்டுள்ளது. அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து இது போன்ற பல்வேறு விதமான
மாற்றங்கள் தமிழக அரசியல் சூழலில் தொடர்ச்சியாக நிலவி வருகிறது. இந்த நிலையில் சொத்து குவிப்பு வழக்கில் அவர் தண்டனை பெற்று தற்போது சிறை சென்றுள்ள நிலையில் நேற்றைய முன்தினம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த நிலையில் நேற்றைய முன்தினமும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவை குழுவினர் நேரடியாக தமிழக ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோரியிருந்தார்கள். நேற்று 7:30 மணி அளவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த குழுவினர் தமிழக ஆளுநரை சந்தித்து இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் 124 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட குழுவினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு ஆதரவாக உள்ளனர் என்ற ஆதரவு கடிதத்தை கொடுத்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோரியிருந்தனர். அதன் பிறகு அமைச்சர் ஜெயக்குமார் ராஜ்பவனிலே வைத்து செய்தியாளர் சந்திப்பின் பொழுது நிச்சயமாக தங்களுடைய கருத்தை ஆளுநர் பரிசீலித்து ஒரு நல்ல முடிவை அறிவிப்பார் என்று தாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்றும் 124 சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு ஆதரவாக உள்ளார்கள், அதற்கான ஆதரவு கடிதத்தை நாங்கள் ஆளுநருடன் கொடுத்துள்ளோம், அதனை நிச்சயமாக பரிசீலிப்பார் என்று எங்களுக்கு நம்பிக்கை உள்ளதாக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். இந்த நிலையில் அதன் பிறகு தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் அவருக்கு ஆதரவான எம்எல்ஏக்களும் நேரடியாக அவரை தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவை நேற்று 8:30 மணி அளவில் சந்தித்தார்கள். அவர்களும் பல்வேறு விதமான கோரிக்கைகளை ஆளுநருடன் வைத்ததாக தான் கூறப்படுகிறது. குறிப்பாக அதிமுக மட்டுமல்ல, எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுக்க என்பது அந்த கட்சியின் அலுவலகத்தில் வைத்துதான் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் தற்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்டுப்பாட்டில் உள்ளார்கள் என்று ஒரு சிலரின் கட்டுப்பாட்டில் உள்ளார் என்று தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் உள்ள நிலையில் ஒரு தனியார் விடுதியில் வைத்து அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்து பல்வேறு விதமான கோரிக்கைகளை தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான குழுவினர் தமிழக ஆளுநருக்கு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆளுநர் இன்று எடப்பாடி பழனிசாமியை அழைத்துள்ள நிலையில் விரைவில் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த குழுவினர் சந்திப்புக்கு பிறகு தமிழக ஆளுநர் தன்னுடைய முடிவை அறிவிப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாகவே தகவல்கள் தெரிவிக்கின்றன. மணிமாறன், கூவத்தூரில் இருக்கும் தனியார் விடுதியிலிருந்து அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 4 அமைச்சர்கள் தற்போது ஆளுநரை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார்கள் சென்னையை நோக்கி. சரியாக 11:30 மணிக்கு ஆளுநரை அவர்கள் சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கு தற்போது சூழல் எப்படி இருக்கிறது ஸ்டாலின்? அங்கு வரும் அமைச்சர்கள் அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது ஆளுநர் சந்திப்புக்கு பிறகு அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாமா? வேதவழி அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட அந்த குழுவினர் தற்போது கூவத்திலிருந்து புறப்பட்டு சென்னை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக தான் நமது செய்தியாளர்கள் அங்கிருந்து தகவல் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இங்கு சென்னை ஆளுநர் மாளிகையை பொறுத்தவரை தற்போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது கடந்த சில நாட்களாகவே அதிகமாகத்தான் பாதுகாப்பு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டுள்ளன. ஆளுநருடனான சந்திப்புக்கு முன்பாக அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் என்பது மிக குறைவுதான். தமிழக ஆளுநர் ஒருவேளை அவர்களை ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பை விடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக தமிழக ஆளுநரை சந்திப்புக்கு பின்பு அவர்கள் வெளியே வந்து நிச்சயமாக ஊடகங்கள் மத்தியில் செய்தியாளர்கள் சந்திப்பார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக ஆளுநர் தங்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக பரிசீலிப்பார்கள் என்று அவர்கள் ஏற்கனவே நம்பிக்கை தெரிவித்துள்ள நிலையில் இன்று காலை ஆளுநர் அழைத்துள்ள நிலையில் அவர்கள் ஆளுநருடனான சந்திப்புக்கு பின்பு செய்தியாளர்கள் மத்தியில் பல்வேறு விதமான முக்கிய விஷயங்களை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான குழுவினர் எடுத்து வைப்பார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகளை தற்போது ஊடகங்கள் அனைத்துமே செய்துள்ளன. ஆளுநர் மாளிகையின் பிரதான வாயில் அருகே ஊடகங்கள் அனைவருமே காத்திருக்கின்றனர். நிச்சயமாக அவர்கள் ஆளுநர் சந்திப்புக்கு முன்பு செய்தியாளர்களை சந்திப்பதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது. வேதவள்ளி.